மலையை ஆக்கிரமித்து கழிப்பிடம், செப்டிக் டேங்க் மற்றும் கட்டடங்கள் கட்ட எப்படி அனுமதிக்க முடியும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த வழக்கின் பின்னணி என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அமைந்துள்ள மலையில் கிரிவல பாதையின் இரண்டு புறமும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள அந்த கட்டிடங்களை அகற்ற வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை பார்க்கும்போது குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் லஞ்சம் கொடுத்து எந்த ஒரு அனுமதி இல்லாமல் இந்த பகுதியில் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாகவும் அதற்கு இந்த குடிநீர் இணைப்பு மற்றும் மின் இணைப்பும் வழங்கப்பட்டுள்ளதாக ஒரு புகார் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த புனிதமான இந்த கிரிவல பாதையில் மரங்கள் தற்போது வெட்டப்பட்டுள்ளது, கழிப்பறைகளும் செப்டிக் டேங்களும் அங்கு கட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த சட்டவிரோத செயலுக்கு காரணமான அந்த வனத்துறை அதிகாரிகளுக்கும் நகராட்சி மற்றும் மின்துறை அதிகாரிகளுக்கும் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த ஒரு வழக்கு தான் இன்று நீதிபதிகள் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தபோது திருவண்ணாமலை என்பதே அந்த மலையே சிவன்தான் எனவும் அங்கு எப்படி கழிப்பிடங்களும் செப்டிக் டேங்களும் கட்ட அனுமதிக்கலாம் என்று இன்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டும் இல்லாமல் வனத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர் MC சுவாமி அடங்கிய ஒரு குழுவை அமைத்து இந்த மலையில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்களை நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் 4 வாரங்களில் தொடர்பான ஒரு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.